ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Tayamma, Malaysia. பாபா, பண்டைய கால எகிப்தியர்கள் குண்டலினி யோகத்தை எழுப்பி வாழ்ந்தார்கள் என்றும் அதன் அடையாளமாகத்தான் அவர்கள் அணியும் கிரீடத்தில் நாக வடிவம் பொருத்தியிருந்தார்கள் என்றும் ஒரு ஆய்வு காணொளியில் கூறி கேட்டிருக்கிறேன். இந்த விஷயம் உண்மைதானா? தெளிவுபடுத்தவும். ரிவர் பேங்க் சிவிலைசேஷன்ஸ் இருந்தது. காட்டு மிராண்டிகளாக இருந்த மக்கள் நதிக்கரை ஓரங்களில் குடியேறிய போது அவர்கிட்ட நாகரிக வளர்ச்சி ஏற்பட்டது. கொஞ்சம் விவசாயம், கால்நடைகள், அந்த மாதிரி இறந்தவர்களை புதைப்பதற்காக அடையாளம் வச்சு நடுகள் வழிபாடுங்கிற மாதிரி இப்படிலாம் வந்தது. ஆரம்ப காலத்தில் ஆல் த பீப்புள் வேர் வர்ஷிப்பிங் ஒன்லி நேச்சர், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அண்டு பயமாக இருக்கக்கூடிய பாம்புகள், இது மாதிரி எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. ஈவன் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இருந்தபோதே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோவர்த்தனகிரி இல்லையா, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அண்ட் இந்திரனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்திர விழான்னு எடுத்து பண்ணியிருந்தாங்க. சிலப்பதிகாரத்தில் கூட இந்திர விழான்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் அலாங் வித் தி எவல்யூஷன் ஆஃப் சிவிலைசேஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்தில் ஒரு விதமான வழிபாடுகள் இருக்கும். தி ஈஜிப்ஷியன்ஸ் வேர் ஸோ மச் கனெக்டட் டு தி ஸ்னேக்ஸ். நீங்கள் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா சினிமா இல்லை கிளியோபாட்ராவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிங்கன்னா கூட ஒரு கடுமையான விஷம் இருக்கிற பாம்பு தன்னை கொத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு ஆக்டேவியஸ் தன்னை தொட விடாத மாதிரி அவள் இறந்து போய் கிடந்தா அப்படின்றது. ஷி லிவ்டு வித் ஜூலியஸ் சீசர் and then with Antony, but she avoided this Octavius. ஸோ அவ்வளவும் பாம்பு கடியில் தான் செத்தாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருந்தது. அண்ட் அந்த பாம்பு விஷத்தையே கூட அவங்க ரெண்டு விதமாக யூஸ் பண்ணாங்க. விஷத்தை முறிக்கிறதுக்கு விஷத்தை யூஸ் பண்ணாங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி. இன்னொன்று யாரையாவது அஃபெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாக்கா அதுக்கும் பாம்பை வச்சு விஷம் பண்ணாங்க. அண்ட் பலவிதமான நம்பிக்கை இருந்துச்சு. இந்த 16th century in European countries they had a unique culture called as blood shedding. நம்ம உடம்புல இருக்கிற பிளட் இல்லையா, அதை எடுக்கிறதுனால நம்ம வியாதி க்யூர் ஆகிடுங்கிற மாதிரி. தட்ஸ் கால்டு blood shedding. In the churches also that practice was very much prevalent. இதெல்லாம் அந்தந்த காலத்தில் according to the growth of civilization and knowledge they had all these techniques. அண்ட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். ஒரு காலத்தில் பென்சிலின்னா சர்வரோக நிவாரணின்னு சொன்னாங்க. அதே மெடிக்கல் சயின்ஸ் டுடேஸே பென்சிலின் இஸ் ஹார்ம்ஃபுல், டோன்ட் யூஸ் இட்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே பாருங்கள், இப்போ எவ்வளோ விதமான மெடிசன்லாம் இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் அந்த மெடிசனெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்தால் தானே இருந்தோம். அதனால் இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் மாறுகிற விஷயங்கள். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப்னுவாங்க. ஸோ மாற்றங்கள், மாற்ற முடியாத விஷயங்கள் என்பதற்கு எல்லா ஃபீல்ட்லேயுமே வழிமுறைகள் இருக்கிற மாதிரி மெடிக்கல் சயின்ஸ்லேயும் இருக்குது, ஹெல்த் கேர்லேயும் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் எலிகளுக்கு என்று ஒரு கோவில் உள்ளது. அங்கே பக்தர்கள் எலிகளுக்கு உணவளித்தால் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற எலிகள் எல்லாம் 33 கோடி தேவர்களின் அம்சங்கள் என்றும் கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? எலிகள், பாம்புகள் இதெல்லாம் கூட அவங்க ஒரு தெய்வ சக்திகளோடு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். நாகலோகம் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் நான் சொல்லியிருக்கேன், கைலாஷ் யாத்திரை போகிற போது இந்தியாவினுடைய பார்டர், நேபாள் பார்டரில் சிர்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது நாகலோகம். ஈவன் மென்டலி காந்தேர். அண்டு நாகாலேண்ட் சொல்கிறேன் இல்லையா, அது நம்ம ஊர் நாகப்பட்டினம் மாதிரி பல இடங்களில் நாக வழிபாடுகள் இருக்குது. கர்நாடகாவை பொறுத்த மாத்திரம் அங்கே இந்த பாம்பு வழிபாடு என்பது ரொம்ப பெரிய. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையே இவங்கெல்லாம் நாகலோகத்துக்கு சொந்தக்காரங்கிறதுனால அரவவாழ்லு அப்படின்னாங்க. அரவம்னா பாம்பு, அரவவாழ்னா பாம்பு உள்ள கண்ட்ரிக்கு சொந்தக்காரங்க. அது மாதிரி
தங்குத்துரி பிரகாசம்னு ஒருத்தர் தனியாக ஆந்திராவை கேட்டார் 1950s. அவருக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட செல்லாம் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு செல்ஃப் சென்டர்டான நமக்கு என்ன லாபம் கிடைக்குங்கிறத வைத்துக்கொண்டு உண்டாக்கப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி கேரளா வந்து தமிழ்நாட்டில் இருந்து தனியாக பிரிஞ்சது, ஆந்திரா பிரிஞ்சது, அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சது, சத்தீஸ்கர் பிரிஞ்சது, அண்ட் உத்தராஞ்சல் உத்தராகண்டுன்றாங்க இல்லையா, அது யூபியிலேருந்து பிரிஞ்சது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அக்கார்டிங் டு த நீட் அண்ட் த பாப்புலேஷன் பண்ணுவாங்க. Question from கோவிந்தன் சார். உன்னை எல்லோரும் வானத்தான் என்பார்கள், நானோ என் நெஞ்சத்தான் என்பேன் என்கிறார் காரைக்கால் அம்மையார். மனதானை மனதில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று தேவாரத்தில் ஈசனை பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். இறைவன் எல்லோரது மனதிலும் குடியிருக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம், சபரிமலை யாத்திரை, புண்ணிய தீர்த்தங்கள் நீராடல் என்று ஒரு படிநிலை சாதகன் ஏன் கடவுளை முதலில் புறவெளியில் தேட வேண்டும்? மனம் பக்குவப்பட்ட பின்னரே அகவெளியில் அவனால் தேட முடியுமா? ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் கராலர் வாங்கி கொடுக்குறீங்க, நடவண்டி வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் வளர்ந்த பின்னால் உங்களுக்கு நடவண்டி தேவைப்படுறதில்லை. அந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலை படிநிலை சாதகனாக இருக்கக்கூடிய சீக்கிரம் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த கல் காகிதம் இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அவனுக்கு கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் வரல. ஆனால் ஒரு மயில் மேலே ஒரு குழந்தை இல்லை ஒரு ஆள் வந்து வேல் வச்சுருக்கணும், வள்ளி தேவையான கூட இருக்கணும், பிள்ளையாருனா ஒரு யானை தும்பிக்கையோடு உட்காந்து இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரிகேச்சர் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஒரு காகிதத்துலேயோ கல்லுலேயோ எதுலேயோ இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தேடுறாங்க. விவேகானந்தர் இருந்தார். பவனகர் மகாராஜா ஆரிய சமாஜ் அக்னி காரியம்தான் பண்ணுவாங்க. கடவுளெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் விக்கிரகாராஜனை கிடையாது. அப்போ விவேகானந்தர்கிட்ட அவன் சொன்னான், வி டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் ஐடல் வர்ஷிப்னு. விவேகானந்தர் ஒன்றும் சொல்ல. இப்படி படியேறிட்டு போய் இப்படி திரும்புவாங்கல்ல ராஜாக்களுடைய அரண்மனையிலெல்லாம், அந்த இடத்துல 6 அடிக்கு 3 அடி பெரிய ஆயில் பெயிண்டிங். இந்த புவனகர் ராஜாவுடைய தாத்தா படம்லாம் அங்கே மீசையோட தர்பன் கட்டி வச்சுருந்தாங்க. இவர் கூப்பிட்டார், இது மேலே எச்ச துப்பு அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஐயோ எங்கள் தாத்தா நான் எப்படி துப்ப முடியும்னு. அவர் தான் செத்து போயிட்டார், நீ தானே சுடுகாட்டு கூட்டின்னு போனேன். அப்போ அந்த படத்தில் அவர் இருக்காருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த படங்களில் நாங்கள் நம்புகிற கடவுள் இருக்குதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு என்ன அதில் ப்ராப்ளம் சொல்லி விவேகானந்தர் ஆர்கியூ பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய எவல்யூஷனுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டி இருக்குது. அவங்க இந்த கல்லுங்களெல்லாம் கட்டிக்கின்னு எழுதிருந்தாங்க ஒரு காலத்தில். ஒரு தேர்த்தியான கண்ணு மூக்கெல்லாம் வச்ச ஒரு கல் கூட இவங்களுக்கு தேவையில்லை. வெறும் செங்கல், வெறும் ஒரு செங்கல் வச்சு கடவுள்னு அதுக்கு 3 பட்டை அடித்து குங்குமம் வச்சு பூஜை பண்ணவங்களும் இருக்காங்க. அண்டு நிறைய கோயில்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பெரியபாளையத்து அம்மன், கருமாரி அம்மன், அங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளோ இது வேறு இருக்கும், வெளியே தான் அந்த முகம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஜனங்களுக்கு புரியறதுக்காக. உள்ளுக்குள்ளே ஒரு கல் தான் இருக்கும். ஸோ எல்லாமே அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு நட்ட கல் அப்படின்னும். சிவாக்கியர் போன்ற சித்தர்கள் என்ன சொன்னாங்க, நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே ஒரு கல்லை நட்டு அதுக்கு 4 பூ போட்டு சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. அதை சுற்றி வந்து மொனமொனான்னு மந்திரம் சொல்கிறீங்க. சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்துக்குள்ளே என்ன பதார்த்தம் இருக்குங்கிறது அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? அந்த மாதிரி நமக்குள்ளே சாமி இருக்கார். அதை வந்து இந்த வெளி கல்லுங்கள்லேயும் காயத்துலேயும் எங்கடா பார்க்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லு மந்திரம் ஏதடா. நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன, மனசுக்குள்ளே பூஜை பண்ண முடியாதானோ? அதே நம்ம ஆளுங்க ஒத்துக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், கைலாசநாதர் கோயில்னு இருக்குது. ஒரு பிரமிப்பு ஊட்டுக்கிற கல்வி வேலைப்பாடுகளோடு ஒரு அழகான கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில். அந்த பல்லவ மன்னன் அதை கட்டிட்டு கடவுளுக்கு கும்பாபிஷேகத்துக்கு டேட் சொல்கிற போது கடவுள் கனவுல வந்து சொன்னாராம், நான் அந்த டேட்டு வர முடியாது, நீ மாற்றி வச்சுக்கோ, நான் வேறு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னு. யாராவது நம்ம நாட்டில் கடவுள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிறாங்கன்னு ஒற்றர்களையும் சிப்பாய்களை அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லணும். அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் நம்ம பல்லவ நாட்டில் ஏதாவது கோயில் கட்டி நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகமானு கேட்குறாங்க.
அப்போ ஒரு மரத்தடியில் ஒருத்தர் இருக்கார், அவர் பூசலா நாயனார்னு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த கும்பாபிஷேகம் ஏதாவது இந்த ஏரியாவில் இருக்குதான்னு. அப்போ அவரு சொல்கிறாரு, அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான் அப்படின்னாரா. அவங்க என்னன்னாங்களாம், நான் தான் பொழுது போகாத பக்கிரி, மரத்தடியில் உட்காந்து மனசுக்குள்ளேயே கடைக்கால் தோண்டேன், மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துருன்னு சிவங்கிட்ட சொன்னேன், அது கூட சீரியஸாக எடுத்துன்னு வரானா அப்படின்னா. அப்போ கல்லுக்குள்ளே கோயில் கட்டின ராஜாவை விட மனசுக்குள்ளே கோயில் கட்டினதை கடவுள் ஒத்துக்கிறாருங்கிறதுக்கு நம்மகிட்டயே காஞ்சிபுரத்திலேயே ப்ரூஃப் இருக்குது இல்லையா. வி ஹாவ் தட். அதனால் நம்ம சமரேஷனால் கூட ஒரு பாட்டு இருக்குது, மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடமே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவாலை, சக்தி பெற மன்னடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே. சம்ரஷ்ணாவுடைய ரொம்ப ஃபேமஸ் சாங் இது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சம்ரஷ்ணா இருக்கு, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, மனமே நீ மறவாதே. தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். தென்னாட்டிலிருந்து போய் ராமகிருஷ்ணருக்கு அந்த விக்கிரக ஆராதனை வேண்டாம், பரம அத்வைத்தம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக பவஹாரி பாபான்னு ஒருத்தர் போனார். ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், நீ இந்த காளியெல்லாம் விட்டுடு, பிளாங்க் மைண்டுக்கு போகணும், எல்லா என்னை மறந்த நலம் தான் அல்டிமேட். ஆனால் அவர் எனக்கு வரலையே காளியை மறக்க முடியலங்கிறார். ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சி அந்த சிறில் எடுத்து இங்கே குத்தி ஹியர் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுன்றார். ராமகிருஷ்ணருக்கு ஓரளவு அத்வைத்தம் வந்துடுது, அதாவது உருவம் இல்லாத நிலைக்கே அவர் போகிறார். பின்னால் இந்த பவஹாரி பாபாவுக்கு தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே கிரானிக் அல்சரு, அதனால் நம்ம கங்கையில் இந்த உடம்பை விட்டுடலாம், கூடு விட்டு கூடு பாயலான்றதுக்காக காலையில் 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு கங்கையில் அப்படியே நடந்து போகிறாரு. நடக்க தண்ணி இப்படியே விரிஞ்சிக்கினே இருக்குது, இவர் முழுகவே இல்லை. என்னடான்னு பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் காளி இடுப்பில் கை வச்சுன்னு சிரிச்சிட்டு நிற்கிறாளாம். நேராக வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட சொன்னாராம், உன் காளியை பார்த்தேன், அவள் கூட நிஜம்தான் அப்படின்னு. அதே மாதிரி சண்டிதாசன் ஒருத்தர் இருந்தார், கமலாகாந்தர்னு ஒருத்தர் இருந்தார் பெங்காலில். அவங்க இந்த களிமண் சிலைகள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்களாம், இவங்க இதை போய் பூஜை பண்ணுறாங்கப்பான்னு. அவர் வந்து என்னுடைய அம்மாவையாடா உயிர் இல்லைன்னு சொல்லி ஒரு பூனுடைய காம்பு எடுத்து குத்துறாரு. இப்படி அந்த சிலையிலேருந்து அப்படியே ரத்தம் குபுன்னு வருதான், பாடுறா உயிரோடைய உக்காந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் அவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீ நம்பனியானா அது தன்னை வெளிப்படுத்திக்கொள். ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அலதென்றுரைக்கல் அலதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னே பிழைப்போமா. இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம். அது ஒன்று தான் கடவுள்னா ரைட்டு தான், பல அப்படின்னா அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு. ஏன் அப்படிலாம் குழப்புறீங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கடவுள் ஒன்று, அது பல்பு, வாட்டர் ஹீட்ரு, ஏர் கண்டிஷனு, ஃபேனு இப்படியெல்லாம் கணக்கு பார்த்துருந்தீங்கன்னா மெனி. ஒரே எலக்ட்ரிசிட்டி ஒன்றா பார்க்கலாம், பல பார்க்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் பல வகையான சித்தாந்தங்கள். இப்போ 2 கூட்டினா 4 தானே வரணும். அப்போ மத்வாச்சாரியார் கூட்டினா 1 வருது, ராமானுஜர் கூட்டினா 1 வருது, ஆதிசங்கரர் கூட்டினா 1 வருது. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, ஒரே விஷயத்தை அவங்க பார்வையில் அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் உட்காந்துருக்கேன்,
என் ஃபேஸு நீ நேராக பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். பார்வைகள் வித்தியாசப்படுது. இந்த பார்வைங்கிறது இல்லையா, தட் இஸ் அண்டர் லிமிட்டேஷன். இந்த இடத்துல எல்லாருமே இருக்கும், டோட்டலாக இருட்டாக இருக்குன்னு வை, அப்போ நம்மலாம் உட்காந்துக்கிட்டு தெரிய போதா? அப்போ லைட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். அண்டு சரி லைட் இருக்குது, நீயும் உட்காந்துக்கிற, பார்க்குறவன் வந்து சாலேஸ்வரம் கண்ணு தெரியாதவன் இல்லை கிட்ட பார்வை தூர பார்வைலாம் வச்சுருந்தாக்கா நீ வேறு மாதிரி தானே அவனுக்கு தெரிவேன். அவன் பார்க்குறவனுடைய பிஹோல்டர்ஸ் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமும் அறுதிட்டு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. அதனால் ஆதிசங்கரர் என்ன சொன்னார், அலையும் கடலும் ஒன்று தான் அப்படின்னு அத்வைத்தமாக சொன்னார். ஏன்னா ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் இருக்கிற அலையே ஒரு டம்ளரில் பிடிச்சி பார்த்தியானா அதே பெரிய கடலுடைய காரம் மனம் குணம் நிறம் தான் அதுலேயும் இருக்கும். அதனால் அலையும் கடலும் ஒன்று தான் அப்படிங்கிறது ஆதிசங்கருடைய பாலிசி. இப்போ சிலது தூரத்திலிருந்து வர்ற அலைகள் நம்ம காலை வந்து அடிக்கிற மாதிரி தம் தம் தம்னு வருது, ஆனால் நிஜமாக பார்த்தா அந்த அலை நம்மக்கிட்ட வரல, க்ரஸ்ட்டுன்னுவாங்க. அந்த அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை புஷ் பண்ணி அதுக்கு முன்னால் இருக்கிற நம்ம வந்து சேர்கிற அலைக்கு நம்ம பார்த்த அலைக்கே சம்மந்தமே இருக்காது இல்லையா. அதனால் ஆதிசங்கருடைய அத்வைத்தம் என்பது அதுதான். உலகத்தில் அலையும் கடலும் ஒன்று என்னென்ன, பரமாத்மா என்ற சமுத்திரம் ஜீவாத்மாக்கள் என்ற அலைகளாலே தோற்றம் அளிக்கிற ஒரு விஷயம். இது ரெண்டும் ஒன்று தான். நம்மளும் கடவுள் தன்மை உடையவர்கள் தான், கடவுளுடைய எல்லா குணங்களும் நம்மக்கிட்டையும் இருக்குதான் அப்படின்றது. மாதவாச்சாரியார் என்ன சொல்கிறாரு, துவைத்தம். துவைத்தம்னா என்ன, அந்த பக்கத்தில் பகவான் இருக்கார் பரமாத்மா, இந்த பக்கம் ஜீவாத்மா இருக்கான், நடுவில் பிறவி பெருங்கடல்னு ஒன்று இருக்குது, பிறவி என்ற பெருங்கடல் இருக்குது. அதனால் பகவான் வேற நாம் வேற, இந்த கடல் நம்மளை பிரிக்குது அப்படின்றது மாத்வருடைய. ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, விசிஷ்டாத்வைதம். அது என்ன, ஆமாப்பா மாத்வரே நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த கரையில் சாமி இருக்கார், இந்த கரையில் ஜீவாத்மாக்கள் இருக்குது, நடுவில் பிறவி பெருங்கடல் இருக்குது. ஆனால் ஒரு குரு இல்லை ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டு இல்லை கப்பல் ஏதோ ஒன்று கிடைச்சா இக்கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிட்டு நம்ம நித்திய சூரிகளாக அந்த பகவான்கிட்ட உட்காந்துட்டு இருக்கலாம், ஈசனை இந்த இணையடி நீரில் இழைப்பாரலாம் அப்படிங்கிறது ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம். மூணும் கரெக்டாக தானே இருக்குது, அவங்கவுங்க பார்க்குற கோணத்தில் எல்லாம் கரெக்டு தான், ஒன்றும் வித்தியாசமும் கிடையாது. இதை நம்முடைய வள்ளல் பெருமானார் ராமலிங்க வள்ளலாக இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறார், இக்கரை கடந்திடில் அக்கறையே, இந்த கரை அந்த கரை இருக்குது, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போ, இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே, அங்கே போனால் நடராஜ சர்க்கரை இனிப்பாக இருக்குது அப்படின்றது அவர் வள்ளல் பெருமானுடைய பாடல். இப்படி விதவிதமாக இந்த காலத்தில் இந்த பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் இவங்க சினிமாவில் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணதாசன் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அத்தி காய் 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது வந்து நம்முடைய அகநானூற்றில் இருக்கிறது. அத்திக்காய் கிடையாது, அத்திக்காய், அந்த திசையில் அப்படின்னு அர்த்தம். அத்திக்காய் காய் அப்படின்னா அந்த பக்கத்துலேயும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ருத்ரர்களில் நான் சிவனாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். தாங்களும் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்று அழுத்தம் திருத்தமாக பல ஆண்டுகளாக தங்களது அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு விஞ்ஞானபூர்வ ஆதாரமாக சிவா விஷ்ணு ஐக்கிய சொரூபமான சிதம்பரம் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னரே ஒளி வடிவமாக தங்கள் உடலிலிருந்து வரவழைத்து ஒரு போட்டோகிராஃபிக் எவிடன்ஸாக நிரூபணம் செய்து காண்பித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஒரு படிநிலை சாதகன் மகாவிஷ்ணுவையோ அல்லது பரமசிவனையோ யாராவது ஒருவரை மட்டுமே வணங்கினால் இருவரையும் ஒரு சேர வணங்கிய புண்ணியம் கிடைக்குமா? ஏகன் அநேகன், ஏகன்னா ஒன்று, அநேகன்னா மெனி. ஏக் அநேக், ஒன்று பல. இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஏகைவ சத்தியம். ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட் அப்படின்வாங்க. எந்த ஒரு விஷயம் காலம் இடம் பொருள் ஏவல் இதனாலெல்லாம் மாறாத விஷயமோ அதுதான் ட்ரூத். இப்போ கடவுள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அல்டிமேட் ட்ரூத், இந்த ஒன்லி ட்ரூத். அது எதனாலும் மாறக்கூடாது இல்லையா. அதனால ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான், சாஸ்திர நாமத்தை சொல்லி தேவர்களும் கும்பிடுறாங்க, ஆனால் ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி.
இப்போ கம்பர் என்ன சொல்கிறாரு ராமாயணத்துக்கு கடவுள் வாழ்த்து பாட்டில், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவேந்துரைக்கில் பலவேயாம், ஒன்று நினச்சா ஒன்று பலன்னு நினச்சா பல, ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் மலதென்றுரைக்கில் அலதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே பிழைப்பாமா. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புரிய போகிறதில்ல. எலக்ட்ரிசிட்டி தான் சொன்னால் ஒன்று தான், அதுதான் மைக்கு, அதுதான் பல்பு, அதுதான் ஹீட்ரு, அதுதான் ஃப்ரிட்ஜுன்னா மெனி இல்லையா. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் மேலே பிரிச்சா எந்த ஒரு இது இல்லை. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் ஊற்றார் யார் அயலார், அவனுக்கு யார் வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்முடைய காப்பியங்களில் எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை உலகத்தில் எல்லா மகான்களுமே விதவிதமாக திங்க் பண்ணாங்க. நான் இப்போ தானே சொன்னேன், மாத்வர், ராமானுஜர், ஆதிசங்கரர் ஒரு மாதிரி பண்ணாங்க, புத்தர் ஒரு மாதிரி சொன்னார், மகாவீரர் ஒரு மாதிரி சொன்னார், கன்ஃபியூஷியஸ் ஒரு மாதிரி சொன்னார், ஜொராஸ்ட்ரியர் ஒரு மாதிரி சொன்னார். ஆனால் சுற்றி வளைச்சி எல்லாரும் சொல்கிறது ஒன்றே தான். ஒரு ஜூயிஷ் ரிலிஜன் ஆர் கிறிஸ்டியன் ரிலிஜன் ஆர் இஸ்லாம், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆத்மா சரீரத்தை தேர்ந்தெடுத்து உலகத்தில் வருது, உலகத்தில் தன்னுடைய அனுபவங்களெல்லாம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது காஃபின்னுவாங்க, சவப்பொட்டி காஃபா அப்படின்வாங்க, அதில் வெயிட் பண்ணுது. ஒரு இறுதி தீர்ப்பு நாள் வரும், இந்த ஜட்மெண்ட் டே ஆர் ஊழி தீர்ப்பு நாள், இல்லை கயாமத்து டேன்னு வரும். அன்றைக்கி கடவுள் இந்த வெயிட்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நீ சொர்க்கம் நீ நரகம் அப்படின்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது இந்த மதங்களெல்லாம் சொல்லுகிற விஷயங்கள். இந்து மதம் என்ன சொல்லுது, புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த உலகத்தில் ராமசாமி இருக்கார், அவர் இறந்து போயிடுறார், தட்ஸ் எ ஃபிசிக்கல் டெத். பட் ஸ்பிரிச்சுவலாக யாரும் சாகிறது இல்லை. அவங்க எத்திரியல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, பித்ருலோகம், அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அடுத்த பிறவிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி அனுபவங்கள், போன பிறவியில் என்ன தவறு செஞ்சு அவங்களால ஞானத்தை அடைய முடியல, இப்படியெல்லாம் பிளானிங் போட்டு அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அகைன் திருப்பியும் உலகத்தில் அவங்க பிறந்தே ஆகணும். இப்போ ராமசாமி என்பவர் இறந்துட்டார், அவர் கெஸ்டேஷன் பீரியடில் இருக்கார் பித்ருலோகத்தில். திருப்பியும் அந்த ஆத்மா உலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பின்னால் வரும். வர்றபோது அது நீ குப்புசாமின்னு கூப்பிடு, கோவிந்தசாமின்னு கூப்பிடு, இப்ராஹிமுன்னு கூப்பிடு, இல்லை ஜான்னு கூப்பிடு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம தேவாராதிகள் எப்படி சொல்கிறாங்க, இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இவ்வாறதாய், எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போயவராய் அவர் போய்வராய், இதுவே தொடர்பாய் வெறி போல, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், உடனே அவமாய் அழியாதே, ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காவெனதோரருள் தாராய். இந்த பிறவியில் ஒரு அம்மா, இன்னொரு பிறவியில் இன்னொரு அம்மா, ஒரு தாய் இரு தாய், இப்படி இவ்வாறதாய் எத்தனையோ இருக்கு. இதுன்னு தப்பிக்கணும்னா நீ என்ன பண்ணணும், ஒரு கால் முருகா, அந்த லாஸ்ட் வரி சொல்லுங்க, ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காவெனவோ இந்த மாதிரிதான் உலகத்தில் நீ பறந்து சாவ, எத்தனையோ அம்மா இருப்பாங்க. இதுன்னு தப்பிக்கணும்னா நீ ஒரே ஒரு தடவை ஒரு நெஞ்சுருக கடவுள்கிட்ட, ஒரு கால் முருகா உயிர்கா என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த பந்த பாசங்கள் பிறவி சுழலிருந்து என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்னு நீ வேண்டிக்கோ அப்படிங்கிறதான் இந்த பாடல். எவ்வளோ அழகான ஒரு பாடல். இப்போ உலகத்தில் இந்து மதம் சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒன்று தான். நம்ம சொல்கிறது சயின்டிஃபிக்காக இருக்குது. ஏன்னா போய் திருப்பி வர்றபோது வி பெர்ஃபெக்ட் அவர் லைஃப்ஸ். இல்லைன்னா ஒரு 2000 வருஷம் ஒருத்தன் அப்படியே உட்காந்துருப்பான் சவுப்பட்டி. இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சிட்டிங் லைக் தட்? அந்த மாதிரி ஐடியலாக உட்காந்துருக்கிறதுனால அவங்க எதை அச்சீவ் பண்ண போகிறாங்க இல்லையா? அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். அது யார் அவங்களுக்கு டீச்சரோ அவர் கற்றுக் கொடுத்த வழியில் அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஆனால் பிறப்பு இறப்பு என்பது உண்டு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் உண்டு. நெருநல் உடனுருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம்.
அப்போ எப்பயா வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான், சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம். வாழ்கிற காலத்தில் கடவுளுடைய பாதத்தை யார் சரண்டராகி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்களாம், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். நாம் செய்திருக்கிற பாவங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னும் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி போனோன்னா நாம் கடவுளேன்னு சொல்லி கெஞ்ச வேண்டியிருக்கோம் அப்படின்னு. இப்போ கடவுளை கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று சிவாய். பகவானே, உன்னுடைய 2 பாதங்களை சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமேனும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டி அப்படின்னு சொல்லி மகான்களே சொல்கிறார்கள். ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிரிவு எடுத்தனும், அந்தந்த பிரிவில் எத்தனை தாய்மார்கள்கிட்ட நான் முளைப்பாலை குடிச்சனும், அதெல்லாம் சேர்த்து வச்சா சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்குதே. 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இனி பிறப்பு என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார். இப்போ நம்முடைய சனாதன மார்க்கத்தில் நாம் மறுபிறவியை ஒத்துக்கிறோம், பித்ருலோகம் ஆர் எத்திரியல் வேல்டுன்றதை ஒத்துக்கிறோம், அங்கே கோச்சிங் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம், திருப்பியும் உலகத்தில் வர்றோம், இப்படியே நம்ம லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. பரமபத விளையாட்டில் எல்லாரும் தாயம் போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு ஏணி கிடைக்குது, கேமை சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. சில பேருக்கு ஏணி கிடைக்குது, பாம்பு வாயில் இறங்க வேண்டியிருக்குது, அப்போ ஏறி இறங்கி இதுதான் தினம் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கேமு விளையாடுற போது, அதனால தான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாட்சி, மகாசிவராத்திரிக்கு ஸ்னேக் அண்ட் லேடர், பரமபத விளையாட்டுலாம் விளையாட சொல்கிறாங்க. இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ அழகாக அந்த விஷயங்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அண்ட் ஏன் அந்த கேப் வருது அப்படின்னா, நீங்கள் இறந்து போகிற போது எந்த தசையில் இறக்குறீங்களோ அதுக்கு அடுத்த தசையில் பிறக்கணுமா, இல்லை அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு அடுத்த தசையில் பிறக்கணுமான்னு நிர்ணயமாகும். இப்போ புதன் தசையில் ஒரு ஆள் இறக்குறான்னு வை, அதுக்கடுத்து என்ன தசை, கேது தசை. ஸோ இங்கேருந்து மேலே போய் கேது தசையில் திருப்பியும் அது குழந்தையாக உலகத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு கண்ணு வியாதி இருக்கும், அண்ட் லிவர் ப்ராப்ளம் வரும், மாந்துவான்னு பெரிய தொப்பையை போட்டுன்னு குழந்தைங்கள்லாம் பிறக்கும். இந்த கேதுக்குள்ள எல்லா வியாதிகளும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கான தலையெழுத்து இல்லைன்னா அது ஒரு 7 வருஷ காலம் அங்கேயே இருக்கும், எத்திரியல் வேல்டில் இருக்கும். 7 வருஷம் கழித்து சுக்கர தசை வருது. அப்போ அது பான் விசிலர்ஸ் ஒன்று நல்ல பணக்கார வீட்டில் வசதியாக பிறந்து சூப்பராக இருக்கும். அதனால் அந்த லைஃப் இஸ் கண்டினியூவஸ், உன் ஜாதகமும் கண்டினியூவஸ். ஆனால் நீ எப்போ வரணும் எப்போ போகணுங்கிறத உன்னுடைய பேக்கேஜ் டிசைட் பண்ணுது. நீ அனுபவிக்க வேண்டிய சுகம் துக்கம் இதுதான் டிசைட் பண்ணுறது. ஸோ யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இந்த தசைகள்லாம் வந்தே தீரும். சூரிய தசை வரும், சந்திர தசை வரும், செவ்வாய், ராகு, குரு, சனி, அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன், இதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 9 கிரகங்களும் மாறி மாறி எல்லா லைஃப்லேயும் 9 கிரகத்தினுடைய ஆளுகையிலையும் வாழ்கிறவன் ரொம்ப கம்மி. ஒருத்தனுக்கு மனிதனே 100 வயசு இருந்தால் பெரிய விஷயம். அதனால் ஜென்ரலாக எல்லோரும் ஒரு 60, 70, 75 வயசு வரைக்கும் இருக்காங்க இந்த உலகத்தில். இப்போ எல்லா தசைகளும் எல்லாருக்கும் வரவே வராது. அப்போ உன்னுடைய பாவ புண்ணியங்களை வச்சுக்கிட்டு நீ எந்த தசையில் உலகத்துக்கு பிறக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அதான் உன்னுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அந்த தசைகளுக்குள்ள பிளானட்டை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். வட இந்தியாவில் எப்படி கும்பமேளா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறதோ அதுபோல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கொண்டாடப்படும் மாசி மகாமகம் தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாசி மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில்தான் இந்த வைபவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குரு பகவானின் சிம்மராசி சஞ்சாரத்திற்கும் கும்பகோணம் மாசி மகாமக திருவிழாவிற்கும் என்ன தொடர்பு? 12 அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன், ஒரு நியூமெரிக்கல் கால்குலேஷன். 12 மாதங்கள் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் கட்டம் இருக்குது இல்லையா ஜாதகத்தில், அது 12 இதெல்லாம் இருக்குது இல்லையா. 12ன்றது ஒரு கணக்கு. அதனால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகாமகம் அப்படின்றது கும்பகோணத்தில். வடநாட்டில் இருக்க கும்பமேளா இல்லையா, அது 4 இடத்துல நடக்கும். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துனா 12 வருஷத்தில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஹரிதார் அந்த ஏரியாவில் நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே நர்மதா நதிக்கரையில் நடக்கும், இங்கே ஆந்திராவில் நடக்கும். இந்த மாதிரி 4 இடங்களில் இது நடக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, ஆதிசங்கராச்சாரியார் நம்ம இந்து மதத்துக்கு இல்லை சனாதன தர்மத்துக்கு வழிகாட்டியாக வந்த காலத்தில்
இந்த மகான்கள் சாமியார்கள் அவங்கெல்லாம் காட்டில் மூட்டில் எங்கேயோ சுற்றிக்கின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் மீட் பண்ணி இந்த மதத்தினுடைய குறை நிறைகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அலசி அவங்கவுங்கள நம்புகிற பக்தர்களுக்கெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பீரியாடிக்கல் கான்ஃபரன்ஸ் தான் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது. அதனால தான் இது வந்துச்சு. ஸோ யார் எங்கே இருந்தாலும் காட்டில் மூட்டில் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. அது ஆதிசங்கர் சிஸ்டம் பண்ணார். நாக சாதுக்கள்னு உண்டு, நாகாலாண்டில் இருக்கவங்க. அவங்கெல்லாம் நேக்கடாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் முதல்ல போகணும், அதுக்கப்புறம் மடாதிபதிகள் போகணும். இந்த மாதிரி ஆதிசங்கர் 4 மடங்களை ஸ்தாபிச்சிருந்தார். அந்த மாதிரி சிருங்கேரி மடம் இருக்குது. இதெல்லாம் இந்த நம்முடைய இதில் இருக்குது, அத்வைதத்தில். அண்ட் வைஷ்ணவத்தில் இருக்குது, அகோபில மடம் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் வடகலை தென்கலை இருக்குது. இப்படி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜனங்கள்லாம் வந்து மீட்டிங் போடணும், கங்கையில் குளிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஆர்த்த பிறவி துயர்கடை நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தங்கள் அப்படிங்கிறது. நம்ம பிறவியிலேருந்து தப்பிக்கிறதுக்குன்னா நம்ம சந்தோஷமாக போய் குளிக்க வேண்டிய இடங்கள் தான் தீர்த்தங்கள். ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தங்கள். அதனால் தேவாரத்தில்னு சொல்கிறாரு, ஆர்த்த ஆடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய்ங்கிறார். அது நீதாம்பா சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தையை அடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரியெல்லாம் வச்சாங்க. இங்கே மகாமத்தில் குளிச்சா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ வடநாட்டில் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, டிசிப்ளின். அண்ட் அவங்களுக்கெல்லாம் இப்போது கடாசுன்னு பேர். அக்கடாசுன்னா அந்தந்த குழுக்கள்னு வச்சுக்கோ. அவங்களுக்கெல்லாம் தனியாக அந்த ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த மாதிரி இடங்கள்லாம் கவர்மெண்ட்டு சைட்லேயே டென்ட்டுங்க கேம்பெல்லாம் போடுறாங்க. அங்கெல்லாம் அவங்கவுங்க இருந்துக்கலாங்கிற மாதிரி. காட்டுக்குள்ளே தனியாக டென்ட்டு போட்டு வர்றவங்களும் இருக்காங்க. இது ஒரு வழி. அவங்க இத்தனை பேருக்கும் சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ நல்லா ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ லட்சம் பேர் போய் குளிக்கிற போது, இப்போ கூட மௌனி அமாவாசை போய் லட்சக்கணக்கான பேர் குளிச்சிருக்காங்க. திருவேணி சங்கமத்தில் அங்கெல்லாம் குளிச்சிருக்காங்க. அது மாதிரி குளிக்கிற போது தண்ணி பொல்யூட் ஆகிடும். என்ன தான் கங்கையில் அலுவியல் பார்ட்டிகல்ஸ்னுவாங்க, தங்க துகள்கள் இருக்குது, அதனால தான் அது கெடாது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய தண்ணியெல்லாம் வந்து ஹைஃபன் ஆஃப் பண்ணிவிட்டு புது தண்ணியை வந்து பியூரிஃபைடாக விடுவாங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறதுக்காக. இப்போது இதுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா, ராமர் கோயில் கட்டிக்கிற அயோத்தியில் அதுக்கு முன்னால் இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுலேயும் குளிக்கிறதுக்கு தனித்தனி காட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஜனங்கள்லாம் போனால் தங்கறதுக்கெல்லாம் வழி வச்சுருக்காங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் வழி வச்சுருக்காங்க. ஃப்ரீ சாப்பாடு வேறு லட்சக்கணக்கான பேருக்கு போட்டுனேக்கிறாங்க. அதுக்கு அவங்க பல பேருக்கு அந்த வேலையை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்காரங்களுக்கெல்லாம் நீ இந்த இடத்துல சாப்பாடு போடுங்கிற மாதிரி. இன்றைக்கி ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிடுச்சு இந்த மேளாஸ் எல்லாம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ ஜனங்கள்லாம் வந்து அவங்களே தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும், அவங்களே தான் போகணும் வரணும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஒரு வியாதி ஒரு தடவை வந்துச்சுன்னா எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆவாங்க. இப்படிலாம் இருந்த காலங்கள் இருந்தன. ஆனால் ப்ராப்பராக இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி ஆரம்பித்தது ஆதிசங்கரர். ஆதிசங்கரருடைய காலத்தில் பாப்புலேஷன் கம்மியாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது பாரதியார் என்ன பண்ணார், 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்னாரு. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 30 கோடி. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 140 கோடி. அப்போ சுதந்திரம் கிடச்சி 70 வருஷத்துக்குள்ளே 30 கோடி 140 கோடி ஆகி இன்றைக்கி சைனாவுக்கு மேலே நம்ம வந்துட்டோம். சைனாவோட பாப்புலேஷன் அவங்க அழகாக பிளான் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க சைனாக்காரங்க, நீங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு. ஒரு காலத்தில் வேணான்னாங்க, இப்போ நீங்கள் பெற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பாப்புலேஷன் கம்மியாகிட்டே போகுது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியங்களை வைத்துக்கொண்டு தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வந்தது. அதனால் வெறும் தண்ணியில் குளிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. அவங்க அங்கே தான் எப்பயும் ஓடிக்கினே இருக்குது. எப்போ ஒன்றாலும் போய் குளிக்கலாம். நீ இன்னும் சொல்ல போனால் அந்த அரிக்கி பயிரியும் இந்த ரிஷிகேஷையும் விட சுத்தமாக கங்கை ஓடுற இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பத்ரிநாத் கோயிலுக்கு போனீங்கன்னா, பத்ரிநாத் கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே மனுவா அப்படின்னு வர்றது. அந்த இடத்துல தான் திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் பீமன் ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கல் மேலே ஏறி கைலாசத்துக்கு போய் ஒவ்வொருத்தராக செத்துவிட்டாங்க. தர்மனும் நாய் மாத்திரம்தான் கைலாசத்துக்கு போச்சுன்றாங்க இல்லையா? கைலாசம் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் அங்கே ஒரு வழி இருக்குது. அந்த மன்வா குகை கிட்ட 3 நதியும் ஓடுது. கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 ஓடுது. ஆனால் சரஸ்வதி வேதவியாசர் மகாபாரதம் டிக்டேட் பண்ணி பிள்ளையார் எழுதி இருந்தபோது ஒரே புஷ்ஷுன்னு சத்தம் வருதுன்னு
அவர் வந்து அதை அடக்கிட்டார். அதனால் பூமிக்கு அடியில் போயிடுச்சு. அதனால் சரஸ்வதி நதி கண்ணுக்கே தெரியாது. திரிவேணி சங்கமத்தில் கூட பூமிக்கு அடியில் இருக்குமே தவிர 2 நதி தான் கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. அது வேதவியாசர் காலத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒவ்வொன்றும் அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. ஒரு தடவை நான் இதில் போயிட்டு இருந்தேன், பஸ்ஸில் பத்ரிநாத்துக்கு. என் கூட ஒருத்தர் தான், இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதனுடைய கமாண்டர், போலீஸ், ஐடிபிபின்னுவாங்க. அவன் சொன்னான், சாமி நீங்கள் எங்கே தங்குவீங்கண்ணா? எங்கே வேணால் தங்குவேன். அவன் சொன்னான், என் கூட வரீங்களா? நான் உங்களை அந்த மன்வா என்ற இடத்துல தான் என் கேம்ப் இருக்குது, உங்களை கூட்டின்னு போகிறேன்னா. அவனுக்கு ஜீப்பு வந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, என்னையும் ஏற்றிக்கினா போனான். ஸோ அங்கே சப்பாத்தி கொடுத்தான். அண்டு 2 கல் திண்ணையில் ஒன்றில் அவன் படுத்துக்கினான், ஒன்றுத்தில் நான் படுத்துக்கினேன். அவன் பேர் பட்டு. பட்டுன்றது வந்து கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது, அந்த காஷ்மீர்லேயும் இருக்குது. அவன் படுத்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கான். அங்கெல்லாம் கரண்ட்லாம் ஒன்றும் இருக்காது, இந்த ஹரிக்கன் லைட் மாதிரி அங்கே இருக்கிற நேபாளிஸு அவங்க ஏற்றி வைப்பாங்க. அவன் சொல்கிறான், நான் வந்து 30 வருஷமாக சரஸ்வதி உபாசனை பண்ணுறேன் சாமி, ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வரவே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லினுக்கிறான். அவன் சொன்ன உடனே படிச்சிருந்த நான் கப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு. நான் சொன்னேன், சரஸ்வதி நதி இருக்கிற ஒரே இடம் இதுதான். நீ எந்த அளவுக்கு அந்த உபாசனையில் சக்சீட் ஆயிருந்தா அவள் உன்னை கொண்டாந்து இந்த இடத்துல போஸ்டிங் கொடுத்து உன்னை உட்கார வச்சுன்னு இருப்பா. இதுவே உனக்கு தெரியல. நீ இந்த மந்திரம் சொல்கிற, இந்த மந்திரத்தில் இந்த ஒரு சிலபலை மாத்திரம் மாற்றிக்கோ, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யூ ஆர் மார்ச்சிங் இந்த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறவன். இதெல்லாம் என்ன பாபா அப்படின்ட்டு, இதெல்லாம் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது. இங்கே விஷால் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது ராயப்பேட்டையில். அதில் ஒருத்தர் இருந்தார், ஒரு குஜராத்தி. அவங்க ஃபேமிலி, அவருடைய சிஸ்டரை கட்டியிருக்கிற ஆள் தான் வந்து இந்த அமித்தெல்லாம். அமித்தோட சிஸ்டர் தான் அவர் கட்டியிருக்காரு. அவர் பேர் பாட்டக்னு நினைக்கிறோம். அவர் அவங்க ஒய்ஃபு கைலாச யாத்திரைக்கு வந்திருந்தாங்க. எங்களெல்லாம் அந்த இதில் அண்டர் செக்ரட்டரி சைனா ஆஃபீஸில் எல்லோரும் மீட்டிங் போடுவாங்க. நான் வந்து வேறு எங்கேயோ தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அசோக் மித்ரான்னு பேர் அவருக்கு. அவர் என்னை ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு மீட்டிங்க்கு மாத்திரம் கூட்டின்னு வந்து விடுவார். அந்த மாதிரி அவர் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் வந்து விட்டுருந்தார். அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு காலையில் இத்தனை மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்க, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதே சீக்வன்ஸில் சொன்னேன். அவங்கெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கேம் இருக்குது ஆன்மீகத்தில், அதாவது ஹவு திஸ் ஆர் பாசிபிளுங்கிறதுக்கெல்லாம் கேம்ஸ் இருக்குது. இப்போ எது ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தில் நிறைய பேருக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆச்சு, பிரிஞ்சிருந்தாங்க. நான் சொன்னேன் சேர்ந்துருவாங்கன்னு சேர்ந்துட்டாங்க. இப்படி விதவிதமாக வரும். இந்த அமீட் ஃபேமிலி இருக்கே, அவங்களே வந்து அந்த ஜிபிஓ இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன கடை தான் வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்தப்புறம் அவங்க பெருசாகி இங்கே வேலைச்சேரிக்கிட்டே எங்கேயும் 5 பங்களா கட்டிக்கினாங்க 5 பேருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ராஸ்பரஸ் எல்லாம் ஆனாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை. அதாவது எல்லா மகான்களும் எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. உனக்கு ஒரு அக்கௌண்ட்டு பேங்க்கில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு பழைய கனெக்ஷனை வச்சு ஒரு பேங்க் மாதிரி ஒரு மகான் இருப்பார். நீ அவர்கிட்ட போகிற போது உனக்கு நல்லது நடந்துடும். இது காக்கா உட்கார பனம்பழமா, இல்லை பனம்பழம் உள்ள நேரத்தில் காக்கா உட்காச்சான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் ஆன்மீகம். அதனுடைய போக்கில் அழகாக எல்லாமே நடக்கும். நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இருந்தால் போகிறோம். நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா இவ்வளோ பேர் இன்றைக்கி வரணும்னு இருக்கும், ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வருவீங்க. இது நம்ம டிசைட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. பாரதி சொல்கிறான், முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லைன்னுவான். நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பறக்கிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை, எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். நம்ம பகவத்கீதை, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். இதுதான் எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை. ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லை, அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்கும். அப்போ நதியின் பிழை என்று நறும்புணரின்மை, இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்னேன். இப்போ லக்ஷ்மணங்கிறான், அவன் வந்து புத்தி கேட்டு போய் அவன் வந்துட்டானே பரதன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறான்.
இப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, நதியில் தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை இல்லைன்னு அர்த்தம். பரதன் நல்லவன் தான், அவனுக்கு புத்தி கெட்டு போனால் அது விதி செய்கிற சதி, நீயே இதை பற்றி தப்பாக நினைக்கிற அப்படின்னு. இப்படி எல்லாத்துலேயும் நம்மளுடைய புராணங்களில் கூட இருக்குது. விதிக்கு விதியாகும் என் விழில் தொழில் காண்டி அண்ணாங்கிறார். நான் விதிக்கு ஒரு தண்டனையை விதிக்க போகிறேன், என் பவரை பாரு அண்ணான்னு ராமர்கிட்ட லக்ஷ்மணன் பண்ணுறான். எல்லாம் முண்டி போகுது. சீதை வந்து போய் உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து காப்பாற்றுன்னு சொல்லி, அப்போ இவன் சொல்கிறான், விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுங்கிறான். யார்? நான் விதிக்க போகிறேன் தண்டனைன்னு சொல்லி பீட்டர் விட்ட லக்ஷ்மணன் 4 சீன் தள்ளி சொல்கிறான், விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் போகாமல் இருக்க முடியுமான்னு. ஏன்னா அவன் சொல்கிறா, லக்ஷ்மணான்னு சொல்லி மாறிச்சு சத்தம் போட்டு போன போது உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போன்னு, வேறு வழி இல்லை போகிறான். அப்போ தான் சொல்கிறான், விதி நின்றது பிடர் பிடித்து விந்த நின்றது. ஓ விதி 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 மகனே வேறேன்னு செய்குவன் இனி மகனே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாட்டுக்குது மகாபாரதத்தில், பாஞ்சாலி சபதத்தில். எவ்ரிதிங் இஸ் டெஸ்டினி. நீ என்னவா இருக்கியோ, உனக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா, நீ ஏழையாகிறியா பணக்காரனாகிறியா, உனக்கு பக்தி வந்துச்சா வரலையா, ஆரோக்கியமாக இருக்கியா இல்லையா, எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டெஸ்டின். அதனுடைய போக்கில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் வி ஆர் ஒன்லி விட்னஸஸ். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.